காமெடி படம் பண்ணணும்னு ஆசை. நகைச்சுவை திரையரங்குக்குள்ளே வந்தால் நல்லா கலன்னு சிரிச்சுட்டு வாய் வலிக்க வெளியே போகணும். மஞ்சள் பையன் ஒரு சீனும் வரேன் ஒரே அடியில் வில்லான தானே நடித்தேன். நல்ல நடிகர் படத்தில் நடித்தா தான் ஃபேமஸ் ஆக முடியும். அந்த விருது இருக்குது பார்த்தீங்களா, இந்த விருதில் அடியில் எனக்கு சென்னைக்கு அனுப்பின என் நண்பர் இருப்பான் ஒரு இடத்துல. தெரியும் சார், ரொம்ப சோதிச்சிட்டாரு. எனக்கு உண்மையிலே மேடம் 6 மாதத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வரும்போது என்னை ஏன் மேடம் வேணான்னு சொன்னீங்க, அதைத்தான் சொல்லி எதிர்பார்க்குறேன், வெரி குட் அப்படின்னு. சரி, இப்போ உங்களுக்கு வந்து டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா? அப்படி ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி ஜேர்னரில் படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இருக்குது, எனக்கு ஆசை இருக்குது, டைரக்டரான ஆசை இருக்குது. ஆனால் ஒரு நடிகனுங்கிறது போயிட்டுருக்குல்ல, நமக்கு ஒரு 2 படமாவது ஒரு டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஓகே. என்ன மாதிரி படம்னா காமெடியா இல்லை, இப்போ நான் ஒரு கதை எழுதுகிறேன், அது எனக்கு பண்ண நேரம் இல்லை அப்படின்னா, இந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா என்னை உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட நான் கடத்தலாம். சார் இந்த கதை நல்லா இருக்குது, நான் கதை கொடுக்குறேன், நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கடத்தலாம். ஆனால் எனக்கு அந்த கதையை நான் தான் பண்ண முடியும் அப்படின்னா நான் டைரக்டர் ஆகலாம், தப்பு கிடையாது. என்ன இருக்குது, சினிமா தானே. அதுக்காக டைரக்டர் நான் ஆகிட்டேன் அப்படின்னோன்னா நமக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ளே பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணி நானே டைரெக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இந்த கதை கேட்குது அப்படிங்கும்போது நான் பண்ணிடுவேன். காமெடி படம் பண்ணணும்னு ஆசை எனக்கு. நகைச்சுவை திரையரங்குக்குள்ளே வந்தால் நல்லா கலன்னு சிரிச்சுட்டு வாய் வலிக்க வெளியே போகணும் மக்கள். வீட்டில் ஏன்னா நான் நிறைய இயக்குனர்கள்லாம் உள்ளே இருக்காங்களான்னு தெரியலை. மக்களை நான் ரொம்ப சுற்றுறேன் நான். அதுக்காக நான் வந்து பெரிய அறிவாளின்னு சொல்லிக்க விரும்பலை. எல்லோரும் கேட்குறது, ஏன்பா தேட்டரில் ஒரு நல்ல காமெடி படம் எடுங்கப்பா, உள்ளே வந்து ஐயா அம்மா ஆத்தான்னு கத்துறீங்க, எங்களுக்கு உள்ளேயே கதி கலங்கி போய் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு மாத்திரையை போட்டு உள்ளே வந்து உட்காந்து ஊசியை போட்டு படம் பார்த்தா நீங்கள் 2வது ஊசி 3வது ஊசி சாயங்காலமே ஓட விட்டுருவீங்க உள்ள இருக்கு. அதெல்லாம் ஒரு படம் பார்த்தேன், அதெல்லாம் படமாயாப்பா, ரத்தமாக எடுக்கு பயமுத்துறது. அதுக்காக அவங்கள குறை சொல்ல முடியாது, பிடித்தவங்களுக்கு அது பிடிக்குது. ஆனால் நான் பார்த்ததில் எல்லாருமே அவங்க என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, நல்ல ரியாலிஸ்டிக்காக எதிர்பார்க்குறாங்க. சிரிப்பு, நல்ல படம், நல்லா சிரிக்க வைக்கிறாங்கங்கிறத மக்கள் ரசிக்கிறாங்க. ஏன்னா வீட்லேயே நிறைய கருத்து, சமூக வலைத்தளங்களில் நிறைய கருத்து எல்லாம் பார்த்துட்டு உள்ளே வரும்போது மறுபடியும் அவங்க அட்வைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியலை. நகைச்சுவையாக எனக்கு பண்ணு, அவ்வளோதான். எனக்கு நான் ரசிக்கணும், அது எப்படி வேணாலும் எடு, நான் என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். சரி சண்டை வச்சுக்கா, நான் மறுபடியும் சிரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை நான் அறிவாளியாக சொல்ல வரல, பழகுன என் நண்பர்கள் சர்க்கிளில் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அதனால் அதை வச்சு எனக்கு நகைச்சுவையான ஒரு படங்கள் பண்ணணும்னு ஆசை வேணும். டைரக்டர் ஒரு 2 படம் பண்ணலாம் அப்படின்னு என் மைண்டில் சொல்லுது, பண்ணுறேனானுங்கிறது தெரியல. ஓகே, ஸோ உங்களுக்கு நகைச்சுவையாக படம் பண்ணணும் அப்படின்றது காமெடி படம் தான் பண்ணணும். ஓகே சார், இப்போ வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து எல்லாருக்கும், நடிகராக இருக்கிற எல்லாருக்குமே வந்து இன்னொரு படத்தை பார்க்கும்போது இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமே, இதை நான் நல்லா பண்ணியிருப்பேனே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் தோணியிருக்கும். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு படம், இது வரைக்கும் வந்த எல்லா படத்துலையுமே வந்து இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படி ஏதாவது தோணியிருக்கா? இல்லை, எனக்கு இந்த சென்ஸ் அதை பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணதா அது எல்லாருக்கும் தோணும்ல. அதாவது இப்போ படங்களை பார்க்கும்போது, ஒரு பெரிய படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் பக்கத்தில் பண்ணி இந்த கேரக்டர் நான் நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று தோணும். அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன்னு தான் நினைப்பேன். ஓகே, ஏன்னா அவங்களும் ரொம்ப சீனியர் தானேங்க. சூதுகம்ல விஜய் சேதுபதி சார் நடிக்கிறாரு, ஆஹா சூப்பருங்க. சரி, இந்த மாதிரி ஒரு படம் நம்ம வேறு சேனலில் பண்ணணும், அவர் ஒரு ரோல் மாடலாக தான் பார்ப்பேன், அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு தான் நினைப்பேன். இதை காட்டு விஜய் சேதுபதியை காட்டில் நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படி நினைக்க மாட்டாங்க, எந்த கலைஞனுமே நினைக்க மாட்டாங்க. இல்லை, நீங்கள் அவங்கள விட நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை, இந்த கேரக்டர் நான் நல்லா பண்ணியிருப்பேன், எனக்கு கொடுத்துருந்தா நானுமே நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு. இல்லை, அப்படி நான் கான்ஃபிடெண்ட்டாக அவங்கள காட்டில் நான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது அது எனக்கு தோணலை. அவங்க நல்லா தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பாசிட்டிவாக தான் பார்ப்பேன். நல்லா தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். அது ஓடலைனாலும் அவங்க நல்லா தானே பண்ணியிருக்காங்க, கதை நிற்கலை, அது அவர் என்ன பண்ணுவார், அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட திறமை இருக்குது. அங்கே டைரக்டர் ஒருவேளை வேலை வாங்காமல் போயிருக்கலாம், அவர் யூஸ் பண்ணாமல் போயிருக்கலாம், அவரை கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம், ஏதாவது அங்கே இங்கே ஏதாவது மிஸ்டேக் ஆகியிருக்கலாம். ஸோ நான் அப்படி தான், நான் கேமராவுக்கு வெளியில் நடக்கிறதையும் நான் பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் இந்த கேரக்டர்லாம் நான் பண்ணியிருந்தேன் வேறு லெவல் இந்த படமும் ஓடி இருக்கும் அப்படிலாம் சத்தியமாக நினைக்கவே மாட்டேன். அதுக்கு உள்ள நடிப்புக்கான ஆற்றல் வரவே வராது, அப்படி பார்க்கவே கூடாது. நான் பார்க்க மாட்டேன், நல்லா தான் பண்ணியிருக்காருன்னு தான் நினைப்பேன்.
எனக்கு ஒரு படம் ஆடிஷன் போனேன். ஒரு படத்துக்கு ஆடிஷன் போகும்போது நான் நல்லா நடித்தேங்கிறது எனக்கு ஆடிஷன் பண்ணும்போது செயற்கையாக தான் வரும். கேமராவுக்கு முன்னாடி தான் ரியலிஸ்டிக்காக அது என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கணுமான்னு தெரியல. ஆடிஷன் பண்ணும்போது மட்டும் எனக்கு வந்து ஒரு 30-35% தான் நான் அவுட்புட் கொடுப்பேன். ஓகே. ஏன்னா ஒருவேளை அட்மாஸ்பியர் இப்போ ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தால் இப்போ ஆட்டோனா அப்படி ஸ்டாண்டை போட்டுட்டு இப்படி வளைவோம், இப்படி போடுவோம், இதெல்லாம் தோணும் ஆட்டோவில். பட் நமக்கு இது தோணாதுல்ல. ஆடிஷன் பண்ணும்போது சேருக்குள்ள அப்படி தோணாது. சரி ஆட்டோ மாதிரியே நான் பண்ணுறேன், ஆட்டோ தான் இருக்குது அப்படின்னு நான் உண்மையாக உணர்ந்து பண்ணுறேன். அந்த உணர்தலில் நான் என்னால் 35% தான் நான் ஆட்டோவில் தான் வரேன் அப்படின்ற டைரக்டருக்கு நான் கடத்துறேன். 35 நான் 100% கடத்துறேன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட 35% தான் கடத்தப்படுது. இப்போ அந்த ஆடிஷன்லேருந்து நான் வெளியே வந்துடுறேன். என் கேரக்டரில் இன்னொருத்தவங்க பண்ணும்போது நான் போய் அந்த படத்தை பார்த்தேன். படத்தை பார்க்கும்போது இதை விட நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். ஓகே, இந்த படம் நமக்கு கிடைக்கல, பரவாயில்ல, நம்ம அடுத்த படம் தான் கிடைக்கும், இந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான். ஸோ நம்மளுடைய ரியாக்ஷனில் எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது, அதனால தான் நம்மளை ஆடிஷனில் எடுக்கலை, அப்படி தான் நினைப்பேன். நம்மளுடைய குறைகளில் தான் பார்த்துக்குவேன். அது இன்னொருத்தவங்கள சே இதை போய் நமக்கு கொடுக்க மாட்டானே, இவனை விட நம்ம நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வந்துச்சுனாலே நமக்கு எங்கேயோ ஆப்புல போகுதுன்னு அர்த்தம். அப்படி நினைக்கக்கூடாது, நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. பாசிட்டிவ் அவ்வளோதான் நம்ம என்னை பொறுத்த மட்டும். அது வந்து எனக்கு மைனஸாக கூட இருக்கலாம். சார், இப்போ பொதுவாகவே எல்லார் லைஃப்லையுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுவும் சினிமாவில் இருக்கவங்களுக்கும் சொல்லவே வேண்டாம், நிறையவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கடந்து வந்த பாதைகள், ரொம்ப கடினமான பாதைகள்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? அந்த டேஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? போராட்டம்ன்றதை விட அதை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் சொன்ன மாதிரி கும்கியில் சொல்லுவாங்கள்ல, 45 வயசு வரைக்கும் பழகிடும். பழகின மாதிரி ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இந்த 2016 மே 27 உரியடி ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் உரியடி போய் கரெக்டாக போய் சேரலை. நான் 2007 சினிமாவுக்குள்ளே வந்தேன். நான் வந்து முதலாக பயணம் செஞ்ச இடமே 2008, 2009, 2010 ஒரு மார்க்கெட்டிங் குரூப்போட சுற்றுறேன். அதுக்கப்புறம் 2011 2012 வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் பாயாக இருக்கேன். அப்புறம் இன்னொரு அண்ணன் மூர்த்தி அண்ணங்கிட்ட ஒரு உதவியாளராக பணியாற்றேன். குட்டிப்புலி அவரோட மறைஞ்சிட்டார். குட்டிப்புலியெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக இருந்தார். நான் அவருக்கு உதவியாளராக நான் நிறைய வேலை பார்த்துக்கிட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ ஒரு இடம், ஒரு வாடகை கொடுக்கணும், தன்னை தக்க வச்சுக்கிறது சென்னையில் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. இப்போ உள்ளவங்களாம் டக்குன்னு ஒரு யூடியூப் வச்சுக்கிறாங்க, எடுத்துடுறாங்க, அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிது. அப்போல்லாம் சினிமாவில் வந்து என்ன சொல்லி வச்சிட்டாங்கன்னா, வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாடும்போது சொல்லி வைப்பாங்கன்னு கண்ணதாசன் பண்ண மாதிரி சினிமானா கஷ்டம் அப்படிங்கும்போது அதுவே பாதி பேர் சினிமாவில் இருக்கியா. ஆனால் வர்ற ஆளுங்க ஃபுல்லாக நம்மளை என்கரேஜ் பண்ணுற இதுலேயே நம்ம 50% ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு காரணம். இப்போ வந்த ஆளுங்கள்லாம் ஜி நீங்கள் வேறு லெவலில் வர போகிறீங்க பாருங்கள், உங்களோட திறமை இருக்கு பாருங்கள், நீங்கள் பாருங்கள் வந்துடுவீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அப்படின்றோம். வர்ற ஆளுங்கெல்லாம் சினிமாவிலே அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, நாங்கள் எவ்வளோ போட்டி இருக்குது சினிமாவிலாம். வர்ற ஆளு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, பயமுத்திடும். விழிப்புணர்வு வேறு, நெகட்டிவாக பேசுகிறதுங்கிறது வேறு. சினிமாவில் ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது, ஆனால் ஒரு கொஞ்சமாக ஒரு பார்ட் டைமாக அவனை ரெடி பண்ணிக்கிங்க, ஆனால் சினிமாவை விட்டுறாதே உங்களோட அது ஆம்பிஷன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம். வர்ற ஆளுக பாதி பேர்லாம் நம்மளை வந்து உறவினராக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருக்கட்டும், நம்மளை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது என்ன, எல்லாருமே இங்கே வெற்றியாளர் தான் ஒரு துறையில். சினிமாங்கிறது ஒரு துறை தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது என்ன இருந்தால் பப்ளிசிட்டி வரைக்கும் நம்ம வெளியில் தெரியுது முகங்கள், எல்லாருமே இங்கே வெற்றியாளர்கள் தான். இப்போ நான் சினிமாவுக்குள்ளே இருக்கேன், நான் ஒரு படத்தில் தெரிகிற வரைக்கும், இப்போ என்னை பார்த்தாங்க மஞ்சள் பைய ஒரு சீனும் வரேன் ஒரு அடியில் வில்லான வரேன் நடித்தேன், நான் என்னத்தை சிகரெட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு நல்ல நடிகர் படத்தில் நடித்தா தான் ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு. அப்புறம் தடம் படத்தில் நடித்தேன், அருண் விஜய் படத்தில் ஓகே ஓரளவுக்கு ஓகே, பெரிய நடிகர் படத்தில் நடிக்கணும்ல. இப்படி நம்மளுடைய கேட்குறவங்களாம் நம்மளை என்கரேஜ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அடுத்தடுத்துக்கு போகணும் அப்படிம்பாங்க, குறை சொல்கிறவங்களும் இருப்பாங்க. முதல்ல இவங்கெல்லாம் சமாளித்து நம்ம வர்றதுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. அதுபோல் சென்னைக்குள்ளே நம்ம தக்க வைக்கிறதுல ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளை நடித்ததுக்கப்புறமும் நம்மளை ஃபோட்டோ தூக்க வைப்பாங்க. நம்ம போன உடனே நம்மளை தெரியும். இங்கே சினிமாவில் பிரச்சனை என்னென்னா, இந்த நடிகை நம்மளை வந்து சம்பளம், இப்போ நான் ஒரு படம் நடிச்சுட்டு இப்போ ஒரு சமீபகாலமாக ஒரு 2-3 படம் நடிச்சுட்டு அந்த டைரக்டர் அந்த படத்தை பார்த்துருப்பாப்புல, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அதை பார்த்துருப்பாப்புல. இங்கே பிரச்சனை என்னென்னா, தேனியிலேருந்து காலையில் வந்து இறங்கினவனும் இங்கே தான் பக்கத்தில் உட்காந்துருப்பான். 17 வருஷம் சினிமாவில் கஷ்டப்பட்டு இப்போ 22 படங்கள் பண்ணவனும் தேனி பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான்.
அவனுக்கும் அந்த டைலாக் பேப்பர் இருக்கும், இவனுக்கும் டைலாக் பேப்பர் இருக்கும். ஆனால் ஏற்றத்தாழ்வு பேசுவாங்க இங்கே. சமநிலை அப்படின்ட்டுருவாங்க. இந்த இடத்துல தான் சமநிலை ஆகுது. இங்கே பிரச்சனை என்னென்னா அதுதான். தேனியிலேருந்து இன்றைக்கி காலையிலேருந்து, ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து தான் வந்தேன் நான் தேனியிலேருந்து. ஆடிஷன் நடக்குது இந்த சார் படத்துக்கு. நீங்கள் என்ன நான் இங்கே எங்கே கூட உட்காந்துருக்கீங்க? நான் அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்க்க வரேன், டைரக்டரை பார்க்க வரேன். இங்கே பிரச்சனை என்னென்னா 5ஆம் கிளாஸ் படிக்கிறவனும் காலேஜ் படிக்கிறவனும் ஒன்று தான். இங்கே ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதுக்காக நான் பெருமைக்காக எங்களையெல்லாம் நீங்கள் இது பண்ணணும்னு நினைக்கல. என் நண்பர்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சுருளி நான்லாம் 50 படம் 45 படம் நடிச்சிருக்கேன், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படம்லாம் அவங்க காட்டுறாங்க. ஆனால் நீ ஆனாது அப்படிங்கும்போது, ஆனால் அவங்களும் இன்றைக்கி காலையில் வந்து ஆளுகளோட தான் நிற்கிறாங்க. இவங்களும் இருக்கும் போது என்னுடைய நண்பர்கள், நான் மட்டும் என்னுடைய இந்த வழியை அந்த இடத்துல பகிர்ந்துக்கல. என் கூட பயணம் செஞ்ச நிறைய நடிகர்கள் போன வாரம் கூட ஒரு காஸ்டிங் அட்டன் பண்ணும்போது, ஆனால் என்னன்னா நம்மளையும் இதே இதில் தான் சேர்க்குறானுங்க. சரி, ரைட், ஓகே, நம்மளை தயார்படுத்துகிறாங்க போல இருக்குண்ணா. இந்த வெறி தான் நம்மளை அடுத்த நான் சொன்னேன் இது நமக்கு நல்லதுன்னு சொல்லு அப்படின்னு. ஏன் நல்லதுன்னா இந்த வெறி தான் நம்மளை மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன். அவங்க கேட்குறது உண்மைதான். என்ன காலையில் தேனியிலேருந்து வந்து ஒருத்தன் ஆடிஷன் மட்டும் நைட்டு தேனி பஸ்ஸை பிடிச்சி அவன் போகிறேன் வேணும். 8ஆம் கிளாஸு படித்தவனையும் காலேஜ் படிக்கிறவனும் நான் ஏற்றத்தாழ்வு பார்க்கல. சென்னையிலேயே அந்த நீங்கள் கேட்டிங்களா கேள்வி, நீங்கள் உங்களை தக்க வைக்கிறதுன்னு, அது ரொம்ப போராட்டம். ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு சினிமாவிலே இருக்கணும், வயசு ஏறுது, நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்றாங்க, சினிமானா பொண்ணு கொடுக்க மாட்றாங்க. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த படத்தில் நடிச்சிக்கலான்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. எல்லா பெட்ரோல் தீரும். ஒரு ஏசிக்குள்ளே இப்போது திடீர்னு பணத்தை வச்சு படம் எடுத்துகிட்டு டைரக்டர் ஆயிடுவான். படம் ரிலீஸ் பண்ணுறதுல தான் கஷ்டப்படுவான். ஒரு ஏசிக்குள்ளே தான் உட்காந்துருப்பான். ஒரு பெட்ரோல் ட்ரை ஆகி வெயிலில் நம்ம 20 கிலோமீட்டர் வண்டியை தள்ளிக்கிட்டே பசியோடு தள்ளிட்டு வந்திருக்கேன் நான். பஸ்ஸு கூட்டத்துக்குள்ளே இடம் போட்டு உட்கார முடியாமல் நின்று, சரி வயசானவங்களை உட்கார வச்சு அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று வந்திருக்க வேணும். ரொம்ப போராட்டங்கள் தான் எல்லாமே. அதை சந்திக்க தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங்கில் நான் வந்து கிளாஸுக்கு போய் கற்றுக்கலை. ஆக்டிங் அங்கே இல்லைங்க. நம்மளோட அசிங்கமும் நம்மளுடைய அவமானங்களும் நம்ம பார்க்குற மனிதர்களை நம்ம பேஸ் பண்ணுற விதங்களும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்துறதை நான் அனலைஸ் பண்ணுறேன். நான் அதை நான் என்ன சொல்கிறேன்னா, அதை நான் யோசிக்கிறேன், அதை என்ஜாய் பண்ணுறேன். அதுதான் எனக்கு ஆக்டிங்காக கற்றுக்கு வெளியே வருதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சும்மா என்ன சொல்கிறது, தியரி தான், மனப்பாடம். அது ஆக்டிங் ஃபோக்கஸ் பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கன்னு. நம்ம சந்திக்கிறோம்ல, ஒரு இடத்துல வந்து நிராகரிக்கப்படுறோம்ல, அங்கே நம்ம நடிப்புக்கான விஷயம் இதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு குப்பை கொட்டுற இடத்துல வந்து ஒரு அம்மா வந்து, எப்பா போன வாரமே ஒரு 20 ரூபா தரேன்னு, அப்பா சில்லறை இல்லாமா 500 ரூபா இருக்குது, சும்மா போய் சொல்லாதப்பா அப்படின்ட்டு போகுது. அதுக்கு நம்ம குப்பை கொட்டுற அம்மாவுக்கு ஒரு 15 ரூபா கொடுக்க முடியலையே. இதுதான் நம்மளை நடிகை மோல்டு பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சந்திக்க தருணம், நான் ஒவ்வொரு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் நான் நடிப்பை கற்றுக்கிறேன். எனக்கு காலம் என்னை வந்து கற்றுக் கொடுத்து தொழில் ரீதியாக என்னை கொண்டு போகுது, அவ்வளோதான். என்னை வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை வளர்க்குறாங்க. அப்படி தான் நான் என்னை நினைக்கிறேன். ஓகே சார், உங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா சினிமாவில்? யாரை சொல்கிறது, எல்லாருமே ரோல் மாடல் தான் சார். எல்லாத்தையும் கற்றுக்கிறோம், அவ்வளோதான். குறிப்பிட்ட ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, என்னதான் இருந்தாலும் இவங்க எனக்கு ரோல் மாடல் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத வந்து யாரை சொல்கிறது, ரஜினி சாரை சொல்கிறதா? விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கேப்டன் சாரை பிடிக்கும், ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும், உலகநாயகன் கமலஹாசன் சாரை பிடிக்கும், இப்போ ஒரு நடிகர் விஜய் சேதுபதி சாரை பிடிக்கும், இளைய தளபதி விஜய் சார் பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். எல்லோரும் நம்ம மண்டைக்குள்ள இருப்பாங்க. இப்படி திரும்பி பார்க்கும்போதெல்லாம் இவங்க தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் சார்லேருந்து இப்போ உள்ள ஆர்டிஸ்ட் வரைக்கும் தான் நம்மளை எல்லாத்தையும் கற்றுக்குறான். இவங்க தான் ரோல் மாடல் அப்படின்னு. ரோல் மாடலுக்கு ஃபிலிம் அங்கே 6 ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அதில் 6ல் ஒரு நடிகர் இருப்பார், ஓவில் ஒருத்தர் இருப்பார், எல்லில் இருப்பார், எம்மில் ஒருத்தர் இருப்பார், ஓவில் இருப்பார், டியில் இருப்பார், ஈயில் இருப்பார், எல்லில் இருப்பார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம விருது வாங்கும்போது என் உழைப்பால் கிடைத்த விருது அதெல்லாம் கிடையாது. இந்த விருது இருக்குது பார்த்தீங்களா, இந்த விருதில் அடியில் எனக்கு சென்னைக்கு அனுப்பின என் நண்பர் இருப்பான் ஒரு இடத்துல.
நான் கஷ்டப்படும் போது அப்போ வந்து ரீசார்ஜ் கூப்பனில் தான் ரீசார்ஜ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அப்போ ஒருத்தன் டே நான் டைரக்டாக பேசணும்டா, சுசீந்திரன் சார் அசிஸ்டண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது கட் ஆகிடுச்சுடா, டே எனக்கு ஒரு 10 ரூபா கார்டு மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணி விட்றா அப்படிங்கப்பல அவன் அறுப்பான் அந்த அவார்டுக்குள்ளே. எடிட்டர் இருப்பார். உங்களை போன்ற ஒரு சின்ன பொண்ணு வந்து அண்ணா லெஃப்ட்டில் போய் ரைட்டில் திரும்புங்கண்ணா, அந்த ஆஃபீஸ் மாடியில் இருக்குண்ணா, நீங்கள் ரொம்ப நேரமாக அந்த ஆஃபீஸை தானே தேடிட்டு இருக்கீங்க. ஆமாப்பா நானும் அந்த ஆஃபீஸுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன், போயிட்டு வாங்கண்ணா. அந்த பொண்ணு இருக்கும். எல்லாரும் தான் அந்த விருதில் இருப்பாங்க. நம்ம விருதை தூக்க விடணும்னா நான் மட்டும்தான் அந்த விருதில் இருக்கேன்னு கிடையாது. என் அப்பா இருப்பாங்க, எங்கள் அம்மா இருப்பாங்க, என் கூட இருந்த நண்பன் இருப்பான், என்னுடைய தங்கை இருக்கும், என் தங்கச்சி இருக்கும், என் மனைவி இருக்கும், என் அத்தை இருக்கும், என் நண்பர்கள் இருப்பாங்க. எல்லாரும் இருக்கிறது தான் அந்த விருது. எல்லாரையும் அரவணைச்சு தான் அந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். நம்ம மட்டும்தான் அந்த உலகத்தில் போராடி ஜெயிக்கிறோம்லாம் கிடையாது. எல்லாருமே இங்கே போராடிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படி தான் நான் நினைக்கிறேன். ரோல் மாடல் அப்படிங்கிறது எல்லாரும் தான் இருக்காங்க. சத்தியமாக எல்லாரும் தான் இருக்காங்க. ஓகே. சரி, இப்போ வந்து ஒரு நடிகனாக இருக்கிற நம்ம வந்து மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு இருக்கோம் இல்லையா? அப்படி நீங்கள் என்ன படத்தை பார்க்கணும்னு சொல்ல வரீங்க? அவங்க விருப்பப்படி எனக்கு பிடிச்ச படத்தை என்ன நான் சொல்றேன். நிறைய பேருக்கு எனக்கு வந்து முள்ளு மலரை ரொம்ப பிடிக்கும். நமக்கு இந்த சினிமா தாங்க பிடிக்கும். சார்லி சாப்ளின் வீடியோ பார்ப்பேன், டாம் அண்ட் ஜெரியை பார்ப்பேன், இல்லை டேவிக்கு அதை கூட பார்ப்பேன். நான் குழந்தை மாதிரி. எனக்கு வந்து முள்ளும் மலரும் ரொம்ப பிடிக்கும். 16 வயதினிலே ரொம்ப பிடிக்கும். காமெடி படங்களில் நானே ராஜா நானே மந்திரின்னு விஜயகாந்த் சார் படம் இருக்கும். அதை நான் ஃப்ரீயாக இருக்கும்போது விஜயகாந்த் சார் அதில் காமெடி பண்ணியிருக்க நான் அடிக்கடி இந்த 3 படத்தை அடிக்கடி பார்ப்பேன். என்னை மற்றவங்க நினச்சா அப்புறம் அந்த படம் பாரு சினிமா கற்றுக்கலாம், இந்த படம் பாரு சினிமா கற்றுக்கலாம். எனக்கு பிடிச்ச படம் முள்ளு மலரும். சாதாரண நம்மளாம் மனுஷங்க தானே சார், 2 காலு 2 கை இல்லைன்னா பரவாயில்ல, கால் கெட்ட பைசா அப்படி ரஜினி சொல்கிறதாங்க. நம்ம அதை நடிக்கக்கூடாது, அந்த வசனத்தை பேசவே கூடாது. நம்ம அவர் பேசிட்டார், நிரூபிச்சிட்டார். அதை சொல்லும் போது அங்கே ரஜினி சார் வந்து வரே சார் ஓகே அப்படிங்கும்போது எனக்கு அப்படியே புல் அரிக்கும். ஓகே. ஸோ அங்கே முள்ளும் மலரும் ஒவ்வொரு சீன்லேயும் போ அந்த பையன் அந்த ஆள் சொல்லும் போது நல்லா இருக்கு, ரஜினி சார் சொல்லும் போது நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எப்படி எழுதுனாங்க? ரஜினி சார் தான் போட்டாரா அந்த டைலாக்கை? மகேந்திரன் சார் எழுதுனாரா? ஒருத்தன் திட்டும் போது முறைச்சிட்டு தான் போவான் ஒரு நடிகன். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், என்னடா அப்படின்மா, ஒரு உனக்கு கையில் உன்னை உள்ள ஒருத்தன் கூப்பிட்றான், ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான் போப்போ அப்படின்னு சொல்லும் போது அவர் ரஜினி சார் இவன் போட்டு கொடுத்துட்டான்னு தெரியும், நல்லா இருக்கு அப்படிம்பாரு. அவங்க பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம ரசித்து பார்க்கும்போது எனக்கு முள்ளு மலரும் 16 வயதினிலே நானே ராஜா நானே மந்திரி இந்த 3 படங்கள் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும், நினச்சாலும் பரவாயில்ல. சரி, அப்படியே டைரக்டர் பக்கம் வரும்போது உலக சினிமாவில் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யார்? செலியன் சார். எனக்கு உலக சினிமா என்னைய பொறுத்த மட்டும் உலக சினிமா டைரக்டர் என்னுடைய நடிப்பு ஆசான் வந்து உரியடி விஜயகுமார் சார். என்னுடைய சினிமா ஆசான் வந்து செலியன் சார். எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர் உரியடி விஜயகுமார் சார். இதுதான் இப்படி தான் போகணும் அப்படின்னு என்னை மாற்றினவர் செலியன் சார். ஸோ என்னுடைய இவங்க 2 பேரும் மறக்க முடியாது. தமிழ் சார் சேத்துமான் டைரக்டரையும் மறக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து என்னுடைய உலக சினிமானா அது என்னுடைய உலக சினிமானா நம்ம தமிழர்களை நம்ம கொண்டாடாமல் வெளியாள்களை எதுக்கு கொண்டாடிக்கிட்டு. செலியன் சார் எனக்கு உலக சினிமா இயக்குனர். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு அவர். இப்போ தண்டகாரண்யம்னு நீலம் ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணியிருக்காங்க அதியன் சார். அது வேர்ல்டு சினிமாவாக மாறலாமான்னு எனக்கு தோணுது. எனது உலக சினிமா இங்கே இப்போ உள்ள இயக்குனர் செலியன் சார். செலியன் சார். ஏன்னா அவ்வளோதான் என்னால். ஓகே சார், இப்போ வந்து நம்ம நடிக்கும் போது கஷ்டப்பட்டு நடித்த சீன் அப்படின்னு ஏதாவது ஒன்றாவது இருக்கும். அப்படி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த இந்த சீன் அப்படின்னா எந்த சீன், எந்த படத்தில் சொல்லுங்கள்? உரியடியில் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஊர் போயிட்டு வந்ததில் நைட்டு தூக்கம் இல்லை. உரியடியில் ரொம்ப கேராக இருக்கும். ரொம்ப கேராக இருக்கும்போது அந்த ஸ்மோக்கிங்கு அந்த இது அப்படின்னு கேருங்கும் போது அந்த டைலாக் சின்ன டைலாக் தான், 2 வரி டைலாக் தான், தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் அந்த சீன் நல்லா வந்திருக்கு. அந்த ஹோட்டலில் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அது ரொம்ப சத்தியமாக கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். என்ன காரணம்னா சிகரெட்டு ஸ்மோக்கிங்கை நான் விட்டுட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அந்த ரூமுக்குள்ளே போய் அடிக்க வேண்டிய தருணம் ஏற்பட்டுருச்சு. அது சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு லேடிஸாக நீங்கள் சிகரெட் ரொம்ப நாள் கழிச்சு அடிக்கும் போது என்ன ஆகி போயிடும்னா கேர் ஆகிடும். கேர் ஆகும்போது நாக்கெல்லாம் நடிகை அது சொல்லக்கூடாதுன்ட்டுருவாங்க. ஆனால் அது ஸ்மோக் பண்ணும்போது ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு அடிக்கும்போது அப்படி கேர் ஆகும். எனக்கு கேர் ஆயிடுச்சு. ஒருவேளை சாப்பிடாமல் இருந்ததுனால கேர் ஆயிடுச்சுன்னு தெரியல, இதாகிடுச்சு. அப்போ சின்ன டைலாக் தான், எனக்கு நடிப்பு வரல இந்த இடத்துல.
விஜயகுமார் சார் டேய் 2 டேலக்டா டேய் முடிடா 3 டேக் ஆயிடுச்சுடா. ரொம்ப இம்சை பண்ணிட்டேன். எனக்கு கேரா இருந்ததால தான் பண்ண முடியல. அதனால் பண்ண முடியல இல்லை, அந்த அந்த ஒரு சீனு நான் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது அந்த அந்த ஒரு இடம் சேத்துமானில் வந்து ஃபைட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிங்கிள் ஷாட்டு சேத்துமானில். நீங்கள் சேத்துமான் படம் பார்த்தீங்கன்னா நீலம் ப்ரொடக்ஷனில் இயக்குனர் தமிழ் அவர்கள் இயக்கியிருப்பார், பெருமாள் முருகன் எழுதியிருப்பார். அதில் சிங்கிள் ஷாட்டு இங்கேருந்து அங்கே விழுகணும், அங்கேருந்து விழுகணும், ஃபைட் மாஸ்டர் விழுந்து காட்டுவாங்க. இங்கே விழுந்துணும், இங்கே விழுங்கணும், அங்கே தவணும், அங்கே தவணும், அதுக்கப்புறம் கட்டில் தூக்கி போடணும், அவன் வாயை கிழிக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் செங்கல்ல விழணும், மறுபடியும் பனைமரத்தில் விழணும், திருப்பி நான் அடிக்கணும், அதுக்கப்புறம் எடுத்து அடிக்கணும், டமாருன்னு அடிக்கணும். அந்த ஃபைட்டு ஆக்சுவலாக அது கட் பண்ணியிருப்பாங்க, சிங்கிள் ஷாட்டில் எடுத்தது தான். ஒரு இடத்துல மரத்தை போட்டு அந்த படத்தில் அப்படி காமிச்சிருப்பாங்களா, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபைட்டில். ஓகே. ஆனால் அந்த ஃபைட் இருக்குன்னு அவர் சஸ்பென்ஸாக வச்சுருந்தாரு. ஸோ இந்த 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 2 இடங்களில் உரியடியில் இந்த சீனும் சேத்துமானில் கிளைமேக்ஸ் ஃபைட்டும். ஆனால் அதுக்கப்புறம் என்னை மோல்டு பண்ணுச்சு. இனிமேல் என்னால் முடியும் அப்படிங்கிறத இந்த 2 இயக்குனர்கள் எனக்கு கொடுத்தாங்க. இவ்வளோ நாட்களில் நீங்கள் அதிகமாக வாங்கின டேக் எத்தனை சார்? தடம் படத்தில் அந்த இன்னசென்ட் எனக்கு ஒருத்தே சொல்லி, நீங்கள் உங்களுக்கு இன்னசென்ட் ஒரிஜினலாகவே இருக்குது சொல்லி நீங்கள் அதை கொண்டு வராமல் இருக்க மாறீங்க. சார் கஷ்டப்பட்டு வாங்கினார். மயில் திருமணி சாரை ரொம்ப சோதிச்சிட்டேன் அந்த இடத்துல. எனக்கு உண்மையிலே மேடம் 6 மாதத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வரும்போது என்னை ஏன் மேடம் வேணான்னு சொன்னீங்க, அதைத்தான் சொல்லி எதிர்பார்க்குறேன், வெரி குட் அப்படின்னாரு. அதை பண்ணுங்க அப்படின்னாரு. அந்த இடத்துல நான் மயில் திரும்பி சார் அது ஏன்னா நான் வந்து மூட விட்டுட்டேன்னா அந்த இன்னசென்ட் போயிட்டான்னு தெரியல. நான் 6 மாதத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வரும்போது இல்லை சொல்லி வேறு மாதிரி அப்படின்னா அந்த இடத்துல நல்லா பேசுங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை சொல்லி வேறு மாதிரி அப்படின்னாரு. இன்னும் ஏன்னா மயில் திருமணி சார் வந்து வேலை வாங்குறதுல பொறுமை முதல்ல. அவன் ஒரு நடிகனுக்கிட்ட வேலை வாங்குறது அப்படின்னா மயில் திருமணி சார்கிட்ட உண்மையிலே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவர்கிட்ட. வேறு டைரக்டராக இருந்தால் டென்ஷனாக இருப்பாங்க, அவர் டென்ஷனே ஆக மாட்டுறாரு. அதில் நான் 7 டேக் 8 டேக் ஆயிடுச்சு. சார் இப்போ வந்து ஒரு நடிகைனா நீங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? ஒரு நம்மளை மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு நடிகைனா ஒன்று மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா என்ன சொல்வீங்க? சரியானது. செலியன் சார்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் நடிப்பு. என்ன சொல்லுவாருன்னா, நீ இப்போ என் துறையில் நான் இருக்கேன், இப்போ நான் ஒரு தப்பாக சொல்ல நினைக்க வேணாம், நான் ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா அந்த பாதிப்பு இருக்கும். இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் துறையில் நம்ம நடிப்பு துறையில் இருக்கும்போது இப்போ இவர் மாதிரி நான் நடந்து வரேன், இவர் மாதிரி நடிக்கிறேன், ஏன்ப்பா அவர் மாதிரி நடக்கிறாரு, இவன் என்னப்பா அவர் மாதிரி நடிச்சு காட்டுறாரு, நீங்களாம் நடிங்க, நீ ஏன் அவர் மாதிரி பண்ணுற. ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஒருத்தவங்களோட பாதிப்பு இருக்கணும், அது பாதிப்பு இருக்கும். ஏன்னா அதை நம்ம அவங்க ஃபேனாக இருக்கலாம், இல்லை அந்த கேரக்டரும் நம்மளை பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கும். என்னையை பொறுத்த மட்டும் இப்போ நடிப்புனா என்ன சொல்லுவாங்க, உணர்ச்சியின் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்குறேன். இப்போது அவர் டைரக்டர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் என் லைஃப்பில் நான் அதிகமாக என்ன பண்ணுவேன், லூஸு மாதிரி பேசுவேன். நானாக எனக்குள்ளே நான் தனியாக பேசிக்கிடுவேன், கண்ணாடியை பார்த்து பேசிக்கிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், நான் லூஸு மாதிரி பேசுவேன். நான் லூஸு மாதிரி பேசுகிறா இருந்தால் எப்படி பேசுவேன். இந்த லூஸுக்கு அடுத்த உச்சம் என்ன, பைத்தியம். அந்த பைத்தியம் மாதிரி நமக்குள்ளே இப்போது ஒருத்தர் நடிக்கவே தெரியல ஒருத்தனுக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், நடிக்க தெரியலன்னா இது நடிக்க தெரியலன்னு சொல்ல முடியாது, அவனும் அந்த ஆக்டிங் தான் பண்ணுறான். ஸோ நடிப்புங்கிறது சொல்கிறத விட அவனுக்குள்ளே தேடணும். இதுதான் ஒத்த வரியில் சொல்கிறது. நடிப்பு எப்படி கற்றுக்கிட்டீங்க, உனக்குள்ளே தேடு, அவ்வளோதான். நடிப்பை நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி நான் எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு, நான் அதில் சீனியர்னு காட்டிக்க விருப்பலை. எனக்குள்ளே இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். நான் சொல்கிறேன், நடிப்பு நான் எப்படி கற்றுக்கணும், உனக்குள்ளே தேடு, அவ்வளோதான். என்ன தேடணும், நான் உட்காந்தது திடீர்னு இந்த துண்டை விரித்து போட்டு கூட அப்படி உட்காந்து அந்த டைரக்டர் ஒன்று சொன்னார்ல, எப்படி சொன்னார், அது சொன்னார்ல, அது எப்படி ஹோல்டு பண்ணணும், அப்படி பார்க்க சொன்னார்ல, எனக்குள்ளே பேசுவேன் தனியாக. இந்த கேரக்டரில் ராமநாதன் சுப்பிரமணி இப்படி இருப்பான்ல, நான் சுப்பிரமணி இப்படி பார்த்துட்டு இப்படி பார்ப்பான்ல, அப்போது ஒரு ஏப்பம் விட்டால் நல்லா இருக்கும்ல, அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும்ல அந்த ஏப்பம், ஓகே அப்படிங்களே எனக்குள்ளே நான் தேடினேன், அவ்வளோதான். இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஒர்க் ஷாப்காரனுக்கு எப்படிங்க டயரை கழட்டினீங்க, எப்படி டயரை கழட்டி இந்த வீலை வந்து பெண்டிட்டீங்க, எப்படி நீங்கள் அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணீங்க, ஆயில் எப்படி ஊற்றுனீங்க அப்படின்னு கேட்க முடியாதுல்ல.
கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது தானே. அதான் எனக்குள்ளே நான் என்னை தேடினேன். ஓகே. எப்படி நான் அதை தேடினேன் அப்படிங்கிறது இதுதான். மெடிடேஷன், ஒரு மனுஷனை பார்க்குறது, என்னை சுற்றி ஆளுங்க இருப்பாங்க. இப்போ என்னை ஒருத்தரை பார்த்தேன், ஆ ஆ அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஏய் தப்பான உண்டாவேன் ஏங்க, அப்போ இவன் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்க. இப்படி ஒருத்தரை பார்த்துருப்பேன், ஒரு கதாபாத்திரத்தை பார்த்துருப்பேன். இது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஓகே. வாயை திறந்தா பொய், எல்லாம் பொய். போய் சினிமாவில் பேசு போய். நான் படம் எடு. நான் சினிமாக்காரங்களாம் அப்படி தான் எடுப்பாங்க. நிஜ வாழ்க்கையில் ஒன்று இங்கிட்டு ஒன்று இருப்பாங்கல்ல, பாஸ்தா அண்ணன் தங்கச்சி பாஸ்தா சினிமாவில் எடுப்பீங்கடா, நிஜ வாழ்க்கையில் எடுக்க மாட்டீங்க. அண்ணன் தங்கச்சி பாசமாக இருந்து பாருங்கள், நிஜ வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் சினிமாவில் எடுப்பீங்க. அவர் 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 ஒன்று பேசுகிறாருல்ல, அது எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகே. சில உண்மைகள் வந்து நம்மளை பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம மனசாட்சியை தொடரும் பாருங்க. இது வந்து என்ன பண்ணும்னா, நம்ம அறியாமலே நம்ம டைலாக் பேசும்போது வந்து அமைஞ்சிரும். ஸோ மனிதர்களிடமிருந்து நான் தேடினேன். என் சுற்றி இருக்கிற மனிதர்கள் தான் என்னை நடிகனாக்கினார்கள். என்னை சுற்றி இருக்கிற அவமானங்களும் நான் தேடிய அவங்க எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. என்னை அவமானப்படுத்தவங்களுக்கு தான் எனக்கு நடிப்பு சொல்லி எனக்கு நடிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. நான் போகும்போது ஏமாற்றம் அடைஞ்சிருக்கேன். அதனால் அவங்க தப்பாக இல்லை, அவங்க தப்பு பண்ணலை. நான் ஒரு படத்தை போய் ட்ரை பண்ணியிருக்கேன், அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. உடனே அவங்களுக்கு எதுவுமே நான் செய்யலேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஏமாந்துட்டோம். வரல, அங்கே எனக்கு நடிப்பு கற்றுக் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னுடைய ஃபயரை அதிகப்படுத்தியிருக்காங்க. உனக்கு நடிக்க தெரியல, நீ வேறு வேலை பாரு அப்படிங்கும் போது நான் கண்ணாடியை பார்த்து நம்ம ஏன் வேலையை பார்க்கணும் அப்படின்னு என்னையை நான் தேடினேன் பாருங்க. அவங்க எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் நடிப்புனா என்னங்க, நீங்கள் எப்படிங்க நீங்கள் நடிப்பை கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது என்ன அறியாமல் எனக்கு எப்போவுமே யார்கிட்டையும் நான் அப்படி பேசுனது கிடையாது. இப்போ அது என்னங்கிறது நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. இப்போ நான் எனக்குள்ளே என்ன இருக்குங்கிறது இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன். இல்லை நடிப்புனா ஆமாம், நான் எப்படி கற்றுக்கிட்டேன், என்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு கற்றுக்கிட்டேன். அவமானப்படுத்துறவங்களை வச்சு கற்றுக்கிட்டேன். ஏமாற்றம் அடைந்து என்னை ஏமாத்தினவங்கள்ட்ட இருந்து நான் நடிப்பு கற்றுக்கிட்டேன். என்னால் கரண்ட் பில்லு கூட கட்ட முடியல, என் வீட்டு வாடகைக்கு ஹவுஸ் ஓனர் வந்து என்னை மானக்கேடாக திட்டும் போது என்னுடைய உணர்வுகள், என்னுடைய அழுகைகள், என்னுடைய இதயபூர்வமாக நான் அந்த உணர்ந்ததை கேமராவுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்குள்ளே கொண்டு வந்து நான் நடிப்புங்கிறத கற்றுக்கிட்டேன். ஸோ கூத்துப்பற்றைங்கிறது என்னென்னா, அங்கே ஒரு அனுபவம், மிகப்பெரிய கடல் நடிப்புங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து என்ன நான் கண்டறிஞ்சு எனக்குள்ளே என்ன இருக்குங்கிறத தேடி நான் கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான். இன்னும் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே. சரி, இப்போ நீங்கள் கூத்துப்பற்றையில் சொல்லிங்க இல்லையா, நீங்கள் நடிப்பு சொல்லி தரீங்களா? இல்லை, நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நமக்கு அந்த அளவுக்கு நான் கற்றுக்கிட்டு தானே இருக்கேன். ஸோ இன்னும் நான் பெரிய ஆள் ஆகலை. அதனால் இல்லை, இப்போது நிறைய பேருக்கு அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆக்டிங் ஒருத்தவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது என்னால் முடிஞ்சது. இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் ஒரு ஹீரோ வந்து நீங்கள் ஒரு 22 படம் நடிச்சிருக்கீங்க, ஒரு ஆக்டிங் சொல்லி கொடுங்கன்னா நான் என்னால் என்ன கற்றுக்கிட்டேன்னா அதை சொல்லி கொடுப்பேன் தெரிஞ்சவங்களுக்கு. நான் கிளாஸ் வச்சு நடத்தி அது பண்ணணும்னு நான் விருப்பப்படலை. ஓகே ஓகே, நான் விருப்பப்படலை. சார், இப்போது சுருளி அவர்கள் வந்து நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? அவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி சாமியார் அண்டு மார்க்கெட்டிங். ரொம்ப சாமியார் இருப்பாங்க. நீ ஆக்சுவலாக சும்மா சாமியார்னால் தியானம் பண்ணிக்கிட்டு யோகா போய்கிட்டு தியானம் பண்ணி கோயிலாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன் உட்காந்து. ஸோ நான் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் தொழிலில் இருந்தேன். மார்க்கெட்டிங்னா மிக்சி, கிரைண்டர், ஷோரூமில் மார்க்கெட்டிங்காக இருந்தேன். அவ்வளோதான். நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, அவ்வளோதான். சரி, இப்போ பொதுவாகவே வந்து மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்குது, சினிமாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஓகே அவன் நல்லா சம்பாதிப்பான் அப்படின்னு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? சத்தியமாக நேற்று கேட்டாருங்க ஒருத்தர், சரியான கேள்வி. பலசர கடைக்கு போயிருந்தேன். தயிர் சார், நீங்கள் அந்த படத்தில் நடித்தவர் தானே, கை கொடுங்க, சூப்பராக நடிச்சிங்க, நல்லா நடிச்சிங்க, இந்த ஏரியாவில் தான் நீங்கள் இருக்கீங்களா? அந்த ஏரியாவில் தான் இருக்கீங்க. ஏங்க இந்த குடும்பஸ்தனு, இந்த உரியடின்னு ஒரு படங்க, இதில் கூட கலக்கியிருப்பாங்க மனுஷன். குடும்பஸ்தனில் கக்கூஸ் பாத்ரூமில் நான் காசை கலெக்ட் பண்ணல, பண்ணிட்டே உள்ள இருக்கியா கடைசி வரைக்கும், தலைவா செம்ம தலைவா, செம்மையாக பண்ணிய தலைவான்னு கை கொடுத்துட்டு எங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். இந்த ஏரியாவில். அந்த வீடா எப்போ வாங்கினீங்க?
இல்லை வாடகை இருக்கீங்க. சும்மா இருங்க, விளையாட்டுக்கு விளாதீங்க. எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க வீடு வாங்கலைன்னு? ஏங்க அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கேங்க, 6000 ரூபா வாடகைக்கு இருக்கீங்க. சும்மா இருக்கேங்க. 2 படம் நடிச்சுட்டு அவன் காரு பங்களா இப்படி வச்சுக்கிட்டு செல்ஃபோனை வச்சுட்டு அப்படியே ஃபாரின் போயிட்டு சும்மா சும்மா விளாதீங்க. சும்மா சொல்லுங்கள், எத்தனை சொந்த வீடு தானே? ஏங்க அந்த வீட்டோட ஹவுஸ் இந்த பலசர கடைக்கார்ட்ட கேளுங்க. நம்ம இருக்கார்ல, அவரோட பையன்தான் அந்த வீடு. அவரோட பையன் வீடா? நீ வாட்டு கேட்டுக்கூடாத. வீட்டு ஓனர் வந்து இவர் வீட்டை காலி பண்ண சொல்லிடுவார். சும்மா இருக்குது, வீடெலாம் இல்லை. என்னங்க இவ்வளோ படம் நடிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து? குடும்பஸ்தன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ டச்சில் இல்லாதவங்களாம் வருவாங்க நமக்கு. டே மச்சான் ஒரு 500 கொடுறா, டே மச்சான் ஒரு 2000 இருந்தால் ஹெல்ப் பண்ணுறா, டே மச்சான் ஒரு 5000 இருந்தால் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். நானே கஷ்டத்தில் இருக்கேன்ப்பா, சும்மா இருப்பா. நீ என்னப்பா 20 படம் நடிச்சிட்டு இருக்க, நீ என்னப்பா பணத்தை பணம் தேக்கி வச்சு எங்கே பிளாக் பண்ணி ஆக்கி வீடு வாசல் இது கட்டுறியா? இல்லைடா, ஒரு கம்பெனிக்கு போனால் இவ்வளோ தான்டா சம்பளம் கொடுக்குறேன், நம்மளை வெளியில் நம்ம பெரிய ஆளான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சாப்பாடு, ஒரு வீட்டு வாடகை, யாருக்கிட்டையும் பொய் பேசாமல் பிச்சை எடுக்காமல் நேர்மையாக காலம் ஓடுது நமக்கு. அதுக்காக ஆண்டவன் நம்மளை அந்தளவுக்கெல்லாம் நம்ம இது பண்ணலை. ப்ரொடியூசர்ஸு நான் அடிக்கடி சொல்கிறது, நமக்கு தயாரிப்பாளர்கள் கொடுக்குற பணம் வந்து நம்ம விசுவாசமாக இருக்கணும். ஏன்னா நம்ம உழைக்கிறோம், நம்ம தேவைப்படுறோங்கிறது அடுத்த விஷயம். நம்மளை மாதிரி கலைஞர்கள் நிறையா இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு தயாரிப்பாளர் நமக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த காசில் தான் நம்ம வாடகை கொடுக்குறோம், அந்த காசில் தான் நம்ம சாப்பிட்றோம், அந்த காசில் தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம், நமக்கு செரிமானம் ஆகணும். ஸோ அந்த விசுவாசத்தை மறந்துடக்கூடாது என்றைக்குமே. ஸோ காலம் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போகுது. ஆனால் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பெரிய பணக்காரன் ஆகிட்டோம், பணங்கன்னா ஏதோ சேர்த்துருக்கோம் போல இருக்கணும். நான் அந்தளவுக்குலாம் சேர்க்கலை. இது எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திருக்கிட்டே. ஒரு 50,000 ரூபா இருந்தால் கொடுறா, என்னடா அப்படின்னு இப்போ போன வாரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், 50,000 ரூபாயா? இல்லைடா ப்ராடு விடாத, இத்தனை படம் நடிச்சிருக்க நீ மச்சான், என்ன மச்சான் அப்படின்னு. ரொம்ப எனக்கு அது இதாக தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகே சரி, அப்படியே உங்கள் அப்கமிங் ஃபிலிம்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய அப்கமிங் ஃபிலிம்ஸ் வந்து தண்டகாரண்யம், நீலம் ப்ரொடக்ஷனில் அஜித் சார் தயாரிப்பில் அதியன் இயக்கியிருக்காங்க. பிரித்திப் சேத்துமான் ஒளிப்பதிவாளர் கேமரா வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் நாகராஜன் சொல்லி ஒரு புது இயக்குனர், வசந்தம் பாலன் சார்ட்ட கிடாரியில் எலெக்ஷன் அதிலெல்லாம் கோ டைரக்டராக பணிபுரிந்தவர் நாகராஜ் சார். அவர் அந்த டைட்டில் எனக்கு தெரியல, அது ஒன்று. அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் ஒன்று மலையாள படம், அது என்னென்னு தெரியல. ஒரு 7 நாள் 8 நாள் நல்லா ஷூட் எடுத்தாங்க. ஒரு அற்புதமான கதை அது வெளியில் சொல்ல முடியாத தருணம் இப்போது. ஸோ அந்த வெப் சீரிஸ், மலையாள வெப் சீரிஸில் ஒன்று பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து இப்போது நம்ம தலைவர் நண்பர் நாராயணன் அவர்கள் ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அற்புதமாக ஒரு படம் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல அற்புதமான கலைஞன், பாசிட்டிவான ஆள். அந்த படம் ஒரு மியூசிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அது கண்டிப்பாக ஒரு கண்டென்ட், அருமையான கண்டென்ட், அது சொல்ல முடியாத தருணம். ஒரு மியூசிக்கலில் அதுக்குள்ளே போய் ஒரு அற்புதமான கதையை, ஒரு மக்களுடைய உணர்வுகளை தொடுற அளவுக்கு அந்த இசையோட நடக்கக்கூடிய, கரண்ட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய ஒரு ஜூன் மாதம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த உணர்வு அப்படியே தூக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை அது. அதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல முக்கியமான ஆர்டிஸ்ட்டுகள்லாம் நடிச்சிருக்காங்க. வேறு என்ன, இதுதான் பண்ணியிருக்கேன். ஒரு 4 படங்கள் ரிலீஸ் ஆகுது. எனக்கு இன்னொரு விஷயம், நான் ஒரு 23 படங்கள் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துக்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்து சேர்த்த என் முதல் அந்த படைப்பில் இருந்து 23வது படம் படைப்பு வரை எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னை உருவாக்கிய இந்த இடத்தை என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அவங்களாம் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சார், சினிமாவை ரொம்ப நேசிக்கிற, சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்து தனக்கான அங்கீகாரத்தை தேடிட்டு இருக்க எவ்வளோ யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? நல்ல படைப்புகள், நல்ல இயக்குநர்கள்லாம் வந்துட்டாங்க. சின்ன சின்ன பசங்க தான் இப்போ நல்லா பண்ணுறாங்க எல்லாம். இப்போ எனக்கு வந்து அதான், நான் சின்ன பசங்கள்ட்ட தான், இந்த குடும்பஸ்தன் டைரக்டர்லாம் சின்ன பையன் தான். அவர் நல்ல குடும்பஸ்தன் படம் பார்த்தீங்களான்னு தெரியல, அவ்வளோ நல்லா பார்க்கலன்னா பார்த்துருக்கேன். சின்ன பையன் தான், அவ்வளோ அழகாக எடுக்கிறான். மாறிடுச்சு சினிமா. இப்போ பெரிய ஆள் தான் சினிமாவில் வந்து ஒரு 10 படம் ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, அசோசியேட் ஆகி, கோ டைரக்டர் ஆகி,
அதுக்கப்புறம் நான் வந்து தான் படம் எடுக்கணும், அது ஃபார்முலா கிடையாது. நீ சினிமாவில் என்ன கற்றுக்கிட்ட? ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு படம் போய் ஒர்க் பண்ணால் நான் A to Z வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டேன்? ஒருவேளை படம் எடுக்கும்போது கூட கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டு சமாளித்து ஜெயிச்சிடுறாங்க. ஸோ டேலண்ட்டு நிறையா வந்துட்டாங்க. இப்போ உள்ளவங்களுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை டிப்ஸு. அவங்கள்ட்டருந்து நம்ம கற்றுக்கலாம். நான் இப்போ சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன், நான் அவங்கள்ட்டருந்து நான் கற்றுக்க சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி காலைல எவனோ ஒருத்தன் கோயம்புத்தூர்ல இருந்தோ இல்லை மதுரையில் இருந்தோ ஒருத்தன் கிளம்பி வந்துட்டுருப்பான். வந்து திடீர்னு உலக சினிமா செலியன் சார்கிட்ட பணி பண்ணிடலாம், வெற்றிமாறன் சார்கிட்ட ஒரு டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணலாம். ஒரு படத்தில் ஜாயின் பண்ணி டக்குன்னு அந்த படம் முடிஞ்சிடலாம். அடுத்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் இப்படி திரும்பி பண்ணுங்களேன், அவன்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து நான் என்னையை பொறுத்த மட்டும் அவங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்க போகிறேன். இப்போ அடுத்த வருஷம் ஒருத்தன் வரப்போகிறான், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான் காலேஜில், அடுத்த வருஷம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறான், ஏதோ ஒரு சின்ன ரோலோட கொடுக்க போகிறான். அவங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிறேன். அவன் ஒரு அப்டேட்டில் இருப்பான். அவன் பார்த்த காலேஜிலும் அவன் பார்த்த மனிதர்களிடமும் அவன் பணிபுரிந்த ப்ரொஃபஸர்கள்லேருந்து எல்லாம் அவன் வேலை பார்த்த இடங்கள்லேருந்து அவன் ஒரு அப்டேட்டில் இருப்பான். அந்த மனிதர்கிட்ட இருந்து அவன் கற்றுக்கிட்டு இருப்பான். அதை வந்து என்கிட்ட கடத்த பார்ப்பான். கடத்த போது, அண்ணே எங்கள் ஊரில் ராமசாமின்னு ஒரு வாத்தியார் இருப்பாருண்ணே, அவர் உங்கள் மண்டை கிண்டையெல்லாம் உங்களை மாதிரியே இருக்கும்ண்ணே, நீங்கள் அவர் இந்த இப்படி பார்த்துட்டு அப்புறம் அப்படிம்பாருண்ணே, அந்த மாதிரி பண்ணுங்களேன், அப்புறம் அதுதானே அவன் எனக்கு கற்றுக் கொடுக்குறான். அவ்வளோதான். ஸோ நான் கற்றுக் கொடுக்கிறதை காட்டிலும் கற்றுக்கொள்கிறேன். அவ்வளோதான். கற்றுக் கொடுப்பதை காட்டிலும் நான் கற்றுக்கொள்கிறேன் இடத்துல இருக்க நான் ரொம்ப விருப்பப்படுறேன். ரொம்ப நன்றி சார். சார் இவ்வளோ நேரம் பேசியிருக்காரு. அதுலேயே வந்து அவர் எவ்வளோ சிறந்த நடிகர் அப்படின்றத அவர் காமிச்சிருக்காரு. ரொம்ப பொறுமையாக நம்மளுக்காக எவ்வளோ நேரம் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாரோட அப்கமிங் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவர் ஒரு நல்ல கேரக்டர் எடுத்து சூஸ் பண்ணி நல்லா சிறந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி சினிபாட் தமிழ் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. தீபக் நண்பர் அவருக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பேரை கேட்க மாட்டேன், பவித்ரா சாரி, பவித்ரா அவர்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். அதாவது நான் இன்டர்வியூனாலே உண்மையை பேசணும், அவ்வளோதான். ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஆண்டவா, நிறைய பேர் உண்மையை பேசுகிறதில்ல, அது வேறு முடியாது. உண்மையை பேசினோம்னா அடுத்து வாய்ப்பு கிடைக்காது. எல்லாம் உண்மை தான். சில பேர் உண்மையை பேசுவாங்க தைரியமாக, ஏன் உண்மையை பேசலன்னு இருக்கு, நாங்களாம் உண்மையை தானே பேசிட்டு வரோம் அப்படிம்பாங்க. இன்டர்வியூங்கிறது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர மாதிரி, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இன்டர்வியூ. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவா அப்படின்னு நம்மளுடைய துக்கங்களை எல்லாத்தையும் பரிமாற்றம் பண்ணுவோம், ஷேர் பண்ணிக்குவோம். சர்ச்சுக்கு போனாலும் சரி, மசூதிக்கு போனாலும் சரி. ஒரு இன்டர்வியூ போகும்போது நம்மளுடைய ஆட்டோகிராஃப்லாம் தூண்டுவாங்க. அப்போ நம்ம மனசாட்சி நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கு, இவங்க மனசாட்சியாக இருப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையெல்லாம் நிறையா கொட்டி விடுவோம் இன்டர்வியூவில். ஸோ அதுக்கு ரொம்ப கண்ட்ரோல் வேணும். அது கண்ட்ரோலுங்கிறது நம்மளை ஏமாற்றிக்கிறதுக்கு சமானம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு ஒரு உண்மையை பேசியிருக்கேன். ரொம்ப நன்றி.